தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நேத்து தாவேக அரசு ஒரு வெள்ளை அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. திமுக ஆட்சியில எத்தன கோடி கடன் வாங்கியிருக்காங்க, எத்தன கோடி வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் வருவாய் எதுவுமே பண்ணாம இருக்காங்க, எத்தன பற்றாக்குறை இருக்கு, எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீட்டெயிலா குடுத்துட்டாரு மரியா வில்சன். அத பத்தி நம்ம பார்த்திருந்தோம். ஆனா இப்போ இத பார்த்துட்டு திமுக காரங்களுக்கு டெஃபினட்டா கொந்தளிக்கும்ல. ஏன்னா அவங்களோட வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்துல ஏத்துற மாரி தாவேக அரசு பண்ணிருச்சு அப்படின்றதுனால கோவம் வரும்ல. அதனால சில அவதூறுகள கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சவால் ஒருத்தர் விட்டுருக்காரு. யார் அப்படின்னா தங்கம் தென்னரசு. அவரு என்ன சவால் விட்டுருக்காரு அப்படின்னா, தவேக 5 ஆண்டுகள் ஆட்சியை முடித்தால் தமிழகத்தின் கடன் 20,00,000 கோடியாக இருக்கும். நாங்கள் வாங்கிய கடனை விட தவேக குறைவாக வாங்கினால் பொறுப்பை நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 5 வருஷம் தவேக ஆட்சியில் இருந்துருச்சு அப்படின்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கும். அவங்க வாங்குற கடன் 20,00,000 தாண்டும். அத பத்தி அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா, அதாவது 20,00,000 கம்மியா வந்துருச்சு அப்படின்னா, நான் வந்து என்னோட பொறுப்பை ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சவால் விட்டுருக்காரு இவரு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இவங்க எல்லா இடத்துலயுமே கடனை வாங்கி வச்சிருக்காங்க. வருவாயை பெருக்கவே இல்ல அப்படிங்கிறது நேத்து தாவேக அரசு சொல்லிடுச்சு. கிட்டத்தட்ட 78,000 கோடி அப்படிங்கிறது பற்றாக்குறையா இருக்கு. வருவாய் பற்றாக்குறையா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க வருவாய் பெருக்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு வேலையுமே பண்ணல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஏன்னா இலவசங்கள் எல்லாமே வந்து கடன் வாங்கி தான் இயக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. வருவாய் பெருக்கவே இல்லையே. ஸோ இத வந்து இவங்க பண்ணல. ஆனா இத வந்து இப்ப தாவேக பண்ற நிலைமையில இருக்கு. அதுக்குண்டான வருவாய அவங்க பெருக்கணும். அதுக்குண்டான வேலைகள அவங்க செய்வாங்க. செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அந்த கடன் பிரச்சனைங்கிறது பெரிய அளவுல இருக்காது. கடன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா கடன் வாங்காம ஒரு ஆட்சிய பார்த்தோம்னா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நடத்த முடியுமான்னா முடியாது. ஏன்னா இவங்க தான் அளவுக்கு அதிகமா கடன் வாங்கி வச்சுட்டாங்க. இதையும் சமாளிச்சு விஜய் அவர்களும் பார்த்தோம்னா மக்களுக்கு செய்யணும் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள கடன் வாங்கி பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வந்து இவங்க கடனே இல்லாம நிறுத்திட்டு போயிருந்தா கூட, அந்த கடன் அடைக்க வேண்டிய வேலை இருக்காது. பெரிய அளவுல பிரச்சனை இருக்காது. இவங்க வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப கஜானால பணம் இருக்கறதுக்கும் வாய்ப்பில்ல. வருவாய் பெருக்கறதுக்கும் எதுவும் பண்ணி தரல. அப்படி இருக்கிறப்போ கடன் வாங்க தான் செய்வாங்க. தங்கம் தென்னரசு என்ன சொல்றாரு? இவங்களும் கடன் வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, கடன் வாங்குறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்துனது யாரு அப்படின்னு திமுக ஆட்சி தான். அதுல மாற்றமே இல்ல. சரி ஒருவேளை விஜய் அவர்கள் வருவாய பெருக்கி ஏதோ ஒண்ணு பண்ணி பார்த்தோம்னா, இது வந்து என்ன சொல்றது? நல்லபடியா 5 வருஷமா ஆட்சி நடத்திட்டாரு அப்படின்னா, அப்போ ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க அப்படின்னா, அதுல 20,00,000 கடன தொடரணும் அப்படின்னா, இவர் நிஜமாலுமே பொறுப்ப ராஜினாமா பண்ணிருவாருன்னா, பண்ண மாட்டாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. சொல்ற இந்த வெத்து வேட்டு அறிக்கைக்கெல்லாம் வந்து விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருப்பாரான்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. இவங்களா அத பேசிக்க வேண்டியதுதான். ஏதோ ஒண்ணு சொல்லி விஜய் அவர்கள் மேல ஏதோ ஒரு பழிய தூக்கி போடணும். இல்ல நாங்க கடன் வாங்குனது சரிதான். இவங்களும் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பண்ண தப்ப வந்து சரி பண்றதுக்கான சில வார்த்தைகள் யூஸ் பண்றது, மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்த கிரியேட் பண்றது, இது மாரி வேலைகள பண்ணத்தான் செய்வாங்க திமுக அரசு. அத தொடர்ந்து பண்றாங்க. அதுக்கு ஸ்டாலின் அவர்களும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நேத்து இருந்து பார்த்தோம்னா, எந்த மாதிரியான சூழ்ச்சிகள கையாளுறாங்க, எப்படி எப்படியெல்லாம் மாத்தி திரிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் இனி மக்கள்கிட்ட ஈடுபடாது. வெள்ளை அறிக்கைன்னு ஒண்ணு வந்துருச்சுல்ல. இனி மக்கள் தெரிஞ்சுப்பாங்க என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளுக்கு சில திட்டங்கள் வரலனாலும் கூட, தாவேக ஆட்சி குடுக்கலனாலும் கூட, அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க வாங்கி வச்ச கடன் தான். 67,000 கோடி கடன் மட்டுமே வட்டி மட்டுமே வருஷத்துக்கு கட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, எந்த அளவுக்கு பார்த்தோம்னா பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத மக்களும் தெரிஞ்சுப்பாங்க. அதனால இவங்களோட அவதூறு விஷயங்கள்லாம் இனி மக்கள் நம்ப போறதில்ல. அத புரிஞ்சுக்கிட்டு திமுக கட்சி இனிமேலாவது கரெக்ட்டா செயல்படணும் அப்படின்ற மாரி ஒரு ரிக்வெஸ்ட்டா நம்ம இந்த இடத்துல வச்சுக்க விரும்புறோம். சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் விட்டிருக்கிற இந்த வெட்டித்தனமான சவால பத்தி அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே புதுசா தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனல பார்த்துட்டு இருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி பத்தின அப்டேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் நியூஸ் தான் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரும்.